ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து 2 மீட்டர் துணியில் வந்து 8 பார்ட் இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து மடிக்கிற மாதிரி 2 ஃபோல்டாக அகலத்தில் 2ஆக பண்ணி நீளம் வந்து 2ஆக மடிக்கணும். வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஹைட்டு வந்து மொத்தம் 33 இன்ச்சு, 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ 35. மேலே ஒரு 6 இன்ச்சு, கீழே ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் அகலம் கம்மி, கீழே வந்து அகலம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஜாயின் பண்ணோன்னா, கரை சைடு வந்து ஓரத்தில் வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணால் தான் மடிக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 சைடும் வந்து கரை ஓரத்தில் வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். கீழே வந்து அகலம் இருக்க பாட்டும் மேலே வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்க பாட்டு வர்ற மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் தைச்சிருக்கேன். மேலே வந்து ஜாயின் பண்ணுறேன். எப்படின்னா அந்த கரை சைடு வந்து ஓரத்தில் வரணும். ஸோ வந்து ரெண்டும் கரை இல்லாத சைடு ரெண்டும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் வாய்ஸ் அப்புறமா கொடுத்தனால கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஸோ வீடியோ நீங்கள் பார்த்தா புரியும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதே ஒரே தையல் வந்து ஒரு தையல் நான் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் 2 தையல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு பார்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இன்னொரு பார்ட்டும் அதே மாதிரி 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணால் 2 பார்ட்டாக கிடச்சிரும். எல்லாத்துலேயும் 2 தையல் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் அது பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டில் தானே தைக்கிறோம். ஸோ இந்த நார்மல் மிஷின் தானே இருக்கும். ஸோ 2 தையல் கொஞ்சம் சின்ன தையலாக போட்டால் கொஞ்சம் பெட்டர். எதுவுமே எடுக்காது, எதுவுமே ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 2 தையலாக போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்து 35 இன்ச்சுக்கு மேலே வந்து எனக்கு கொஞ்சம் துணி இருந்துச்சுல்ல, அதை வச்சு நான் வந்து பெல்ட் வைக்கிறதுக்காக நான் தனியாக எடுத்திருக்கேன். ரெடிமேட் பாவாடை கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும். அவங்க வந்து அதுலேயே அப்படியே மடிச்சிருப்பாங்க. இப்போ நான் தைச்சி முடிச்சது வந்து இப்போ நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேலே வந்து அகலம் கம்மியான பாட்டும், கீழே வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்க பாட்டும். இப்போ வந்து ஒன் சைடு வந்து நம்ம அப்படியே இணைச்சிட வேண்டியதான், 2ம் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு சைடு வந்து ஒரு 6 இன்ச்சு இல்லாட்டி 5 இன்ச்சு வந்து கேப் ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து அந்த சைடு மட்டும் கொஞ்சமாக மடித்து தைக்கணும். இது வந்து நான் ஜாயின் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் பாருங்கள். புரியலைன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஓரத்தில் வந்து ஒரு 5 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிட்டு இதை வந்து நான் பெல்ட்டுக்காக எடுத்திருக்கேன். நாடா கோர்க்க போகிறோம்ல, ஸோ அதுக்காக மிச்சம் வச்ச துணியை வச்சு நான் நாடா கோர்த்துருக்கேன். எப்படி இது வந்து ரைட் சைடில் வந்து நான் தைச்சி அப்புறம் அந்த சைடு ராங் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு மடக்க போகிறேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இது வந்து நான் அயர்ன் பண்ணாமல் தைச்சிட்டேன். இந்த தையல் போட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ராங் சைடு வந்து மடித்து தைக்கும்போது அயர்ன் பண்ணலை. அதனால் நான் திரும்பவும் எடுத்து தைச்சிருக்கேன். அயர்ன் பண்ணி தைச்சதப்புறம் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா லுக்காக இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ஏன்னா நம்ம கிராஸாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கா என்னமோ தெரியல, எனக்கு வந்து வரல. கொஞ்சம் கிராஸாக தைக்கும் போதே பாருங்களேன், கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீட்டாக தெரியலைன்னு நான் திரும்பவும் எடுத்து தைச்சிருக்கேன். எடுத்து தைச்ச அப்புறம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அயர்ன் பண்ணிட்டேன். முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா தெரிகிற மாதிரி அந்த சைடு வந்து நல்லா அயர்ன் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து பொட்டிக் லுக்கில் வரும், கொஞ்சம் நீட்டாக தெரியும். கடையில் வாங்கின மாதிரி நீட்டாக தெரிகிற மாதிரி நான் தைச்சிருக்கேன். இது ஒரு தையல் போட்ட அப்புறம் ரெடிமேடு பாவாடையில் எப்படி இருக்குமோ 2 தையல் போட்டிருப்பாங்க, அதே சேமஸ் நான் வந்து 2 தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து மேலே ஒரு தையல் போட்டுட்டேன். அதே லுக்கில் தெரியும், நீட்டாக தெரியும்னு. அவ்வளோதான். இது வந்து நான் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். மேலே வந்து பெல்ட்டு தைச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். நான் அப்புறம் வந்து எல்லாமே தைச்ச அப்புறம் ஹைட்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நீளமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு இன்ச்சு போல் நான் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எவ்வளோ மடிக்க போகிறோமோ, கொஞ்சம் வந்து அவங்க ஒரு வேளை ரொம்ப ஹைட்டாக சொல்லிடுவாங்கன்னு நினச்சி நான் கொஞ்சம் பெருசாகவே மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு
அதை வந்து அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் நீட் லுக்காக தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ நான் தச்சுட்டே இருக்கேன்ல, அதை வந்து தச்ச அப்புறம் தான் நான் அயர்ன் பண்ணேன். ஏன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் வந்து வளைஞ்சு வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, நீட்டாக தெரியலை. ஸோ கொஞ்சம் பார்த்து தச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ண அப்புறம் ரொம்ப நீட்டாக தெரிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாடா கோர்த்தாச்சு. இதுதான் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.